வணக்கம். ஆஃப்டர் எ லாங் கேப் உங்களை திரும்பி சந்திக்கிறேன், மகிழ்ச்சி. இப்போ ரீசெண்டாக நம்ம பட்ஜெட் பார்த்தோம். ஜூலை 2024 ரெகுலர் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணதை பார்த்தோம். அதில் ஒரு மேஜர் சேஞ்சஸ் பண்ணது கேபிட்டல் கெயினில் இண்டெக்ஸேஷன் ரிமூவ் பண்ணாங்கன்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதை பற்றின ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த பதிவு. ஸோ அந்த சேஞ்சஸ் கேபிட்டல் கெயினில் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு பண்ணியிருக்கும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மல்டிபிள் ப்ரொவிஷன்ஸ், மல்டிபிள் ரேட்ஸு, மல்டிபிள் கிளாஸிஃபிகேஷன் அதெல்லாமே ரிமூவ் பண்ணி சிம்பிளாக கம்ப்யூட்டேஷனே ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸேஷனை ரிமூவ் பண்ணும்போது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் நம்ம சொல்லுவோம். ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் சொல்லும்போது 12 months 24 months 36 monthsலாம் இருந்தது. இப்போ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஒன்லி 12 months 24 months 12 months லிஸ்டட் செக்யூரிட்டிஸ், நான் அதர் தென் லிஸ்ட் அண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து 24 months யூனிஃபார்மாக பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எந்த அசட்டுமே வித்தா 24 months மேலே இருந்ததுன்னா தட் இஸ் லாங் டேர்ம், 24 monthsக்குள்ளே இருந்ததுன்னா தட் இஸ் ஷார்ட் டேர்ம். அதே வந்து நம்மளுடைய ஷேர்ஸு செக்யூரிட்டியாக இருந்ததுன்னு சொன்னால், பாண்டெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு 12 months தான் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் டிசைட் பண்ணுற பாயிண்ட். ஸோ இதை பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரேட்ஸையும் நம்ம நிறைய ரீஅலைன் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் டேர்முக்கு 15% இருந்தது, லாங் டேர்முக்கு 20% இருக்குது. நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப நாளாக இதுதான் நம்ம யூஸில் இருந்துகிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷார்ட் டேர்முக்கும் 15 20 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் லாங் டேர்ம் பார்த்திங்கன்னா 28 12.5ன்னு குறைச்சிருக்காங்க. ஸோ 12.5 லாங் டேர்ம், 20% ஷார்ட் டேர்ம். இப்போ ரெண்டே ரேட் தான். இதை தவிர இதை 12.5 பண்ணும்போது இண்டெக்ஸேஷனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரேட்டை குறைச்சதோடைய பர்பஸ் என்னென்னா, நம்ம இண்டெக்ஸேஷன் ஒன்று சொல்லுவோம், அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸேஷன்னா என்னென்ன, நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறதுக்கும் இன்றைக்கி வாங்குறதுக்கும் நமக்கு அதிகமாக பணம் தேவைப்படும். எக்ஸாம்பிள், கவர்மெண்ட்டே ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு 2001 100 ஒரு பொருள் என்ன நம்ம வாங்கினோமோ அதே பொருள் இன்றைக்கி 2024 வாங்கணுன்னா we need 363 rupees. அதாவது 100 வாங்கின பொருள் இன்றைக்கி வாங்கணுன்னா 363 அந்த அளவுக்கு விலை வந்து ஏறி இருக்குது, பணத்தோடைய மதிப்பு இறங்கியிருக்கு. ஸோ நம்ம எந்த சொத்துமே 100 வாங்கின சொத்தை 363 விற்றா நோட் கெயின். ஏன்னா நம்ம எதுவுமே சம்பாதிக்கலை. ஸோ அந்த 100 363 டிஃப்ரென்ஸு நம்ம இண்டெக்ஸேஷனை இண்டெக்ஸ் பண்ணி அந்த 363 கொண்டு வந்துடும். அதுக்கு மேலே நம்ம ஏதாவது சம்பாதிச்சோன்னா விற்றோன்னா அந்த ப்ரைஸுக்கு தான் நம்ம அந்த மார்ஜினை கேபிட்டல் கெயின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக ரேட்டை வந்து 20%ங்கிறத 12.5 பண்ணியிருக்காங்க. ஸோ 12.5 பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருப்பி நம்ம இதெல்லாமே ஒரு நிறைய வந்து நமக்கு எஜுகேஷன் இருந்தது, எல்லாருமே இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் நமக்கு பெரிய கேபிட்டல் கெயினில் நிறைய அதோட இம்பாக்ட் நிறைய அட்வர்ஸாக இருக்கும் அசசிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பித்தோடனே பட்ஜெட் ஃபைனலைஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க, இண்டெக்ஸேஷன் திருப்பி கொஞ்சம் ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணி ஒரு சிலருக்கு அது அப்ளிகபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி. ஒன்லி இண்டிவிஜுவல் அண்ட் ஹச்யூஎஃப் அவங்க மட்டும், அதுவும் ரெசிடெண்ட்டாக இருக்கணும், நான் ரெசிடெண்ட்டுக்கு இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது. இண்டிவிஜுவல் ஹச்யூஎஃப் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ண டேட் 23 ஜூலை 2024 அதுக்கு முன்னாடி வாங்கின அசட் எல்லாம் நீங்கள் வேணால் இண்டெக்ஸேஷன் பண்ணுங்கள். இண்டெக்ஸேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் டேக்ஸை கால்குலேட் பண்ணுங்கள். இண்டெக்ஸேஷன் பண்ணாமலும் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பெனிஃபிஷியலாக இருக்கோ அந்த டேக்ஸை கட்டுங்க. அதாவது நீங்கள் கம்பல்சரியாக இண்டெக்ஸேஷனை லூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வெல்கம் சேஞ்ச். அட்லீஸ்ட் நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம எதாவது பிளான் பண்ணிக்கலாம், பழசுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இண்டெக்ஸேஷன். பட் இது நம்ம சொன்ன மாதிரி எல்லா சொத்துக்கும் கிடையாது. ஒன்லி லேண்ட், பில்டிங், இந்த ரெண்டை தவிர வேறு எந்த அசட்டுக்குமே நம்ம இண்டெக்ஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், ஒரு நம்ம நகையை விற்கிறோன்னா நம்ம நகையை வந்து நம்ம இண்டெக்ஸ்லாம் பண்ண முடியாது. வாங்கின காஸ்ட் என்ன, விற்கிற காஸ்ட் என்ன, டைரெக்டாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுக்கு 12.5% ஸ்ட்ரைட் டேக்ஸ். அது லாங் டேர்மாக இருந்தால். ஷார்ட் டேர்மாக இருந்தால் நம்மளுடைய ரெகுலர் இன்கம் டேக்ஸில் சேர்ந்துடும், ரெகுலர் இன்கமோடு சேர்ந்து டேக்ஸ் கட்டுவோம். ஸோ இது ஒரு பெரிய சேஞ்சஸ். நம்ம இண்டெக்ஸேஷன் இல்லைன்னு நினைக்கிறோம், பட் இருக்குது. எஸ்பெஷலி ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் ஹச்யூஎஃப், ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் அண்ட் ஹச்யூஎஃப். நம்ம வந்து இப்போது பெரிய இந்த பெனிஃபிட் எல்லாமே வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பெனிஃபிட் வச்சுருக்காங்க கேபிட்டல் கெயினில். அதுலேயும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக பண்ணியிருந்தது ஒரு 2020 ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது கேபிட்டல் கெயினை நம்ம வீடை வந்து விற்று ஒரு வீடை வாங்குவோம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பெனிஃபிட்னு ஒன்று இருக்குது. அதை வாங்குறது என்னென்னா, ஒரு வீடை தான் வாங்கலான்னு ஒன்று இருந்தது ரொம்ப நாளாக. இப்போ வந்து 2 வீடு வாங்கலாம். உங்களுடைய கேபிட்டல் கெயின் 2 கோடிக்குள்ளே இருந்ததுன்னா அந்த கேபிட்டல் கெயினை 2 வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணி 2 வீட்டுக்கும் நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணலாம். இது வந்து முன்னாடிலாம் கிடையாது. நிறைய பேர் அதை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வீடை விற்பாங்க, 2 பசங்களை 2 வீடு வாங்குவாங்க, பட் தே வில் லூஸ் த பெனிஃபிட். ஏன்னா ஒரு வீட்டு தான் கிளைம் பண்ண முடியும், ஒரு வீடு கிடைக்காது. ஸோ எது வந்து நம்ம பிகராக இருக்கோ அதை கிளைம் பண்ணுவோம், மிச்சத்தை லூஸ் பண்ணுவோம். பட் இப்போ அது கன்சிடர் பண்ணுற மாதிரி 2 வீடும் பண்ணிக்கலாம். ஆனால் அது சிறு அசசி மட்டும், அதாவது 2 கோடி ரூபாய்க்கு உள்ள இன்கம் உள்ளவங்களுக்கு தான் இந்த பெனிஃபிட் உண்டு. இது ஒரு 4 வருஷமாக இருக்குது. ஸோ நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர
நம்ம சொல்கிற மாதிரி இந்த ஸ்மால் அசசிஸ் தான் பெனிஃபிட் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி 10 கோடி ரூபாய்க்கு மேலே வீடு வாங்கினா அவங்களுக்கு அந்த வீட்டுடைய ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பெனிஃபிட் கிடையாது. கேபிட்டல் கெயின் பண்ணுறோம், பெரிய பங்களா விற்கிறோம், ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே 10-12 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குறோம்னா அந்த வீடு 15 கோடி 12 கோடினா கூட 10 கோடி தான் எடுத்துக்குவாங்க. மிச்சத்தோட நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, அந்த பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது. ஸோ இதான் இப்போ ரீசெண்டாக கேபிட்டல் கெயினில் பண்ண சேஞ்சஸ். இதில் நம்ம இண்டெக்ஸேஷன் எடுத்துட்டாங்க எடுக்கலை அந்த கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம். இருக்குது, ஒன்லி லிமிட்டட் பர்சன்ஸ் நான் சொன்ன மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் அவங்களுடைய நீங்கள் ஏதாவது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸை பார்த்து டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.